கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இயேசுவின் வாழ்க்கை வரலாறு என்ற தொடரிலே இயேசு நோயாளியை குணமாக்குதல் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே அநேக நோய்கள் மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத, மருத்துவர்களால் கைவிடப்பட்ட, இன்னும் மருந்து கண்டுபிடிக்கப்படாத அநேக வியாதிகள், நோய்கள் உண்டு. அநேகர் இந்த நோய்களுடைய வேதனைகளாலே மரித்து போகிறார்கள் அல்லது தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா, யார் எனக்கு விடுதலை தருவார் என்று அங்கலாய்க்கிறவர்கள் உண்டு. உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை நான் சொல்லும்படி விரும்புகிறேன். தொழுநோயாலே பாதிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இயேசுவிடத்திலே வந்தான். அவன் இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டான். நீர் விரும்பினால் என்னை குணப்படுத்த உம்மாலே முடியும், அதற்குரிய வல்லமை உமக்கு உண்டு என்று சொல்லி அவன் கெஞ்சினான். இயேசுவே என்னை குணப்படுத்தும், என்னை சுகமாக்கும் என்று கெஞ்சி கதறி கண்ணீர் விட்டான். இயேசு அவனுக்காக மனதுருகினார். இயேசு அவனை தொட்டார். நான் உன்னை குணப்படுத்த விரும்புகிறேன், குணமடைவாயாக என்றார். உடனே நோய் அவனை விட்டு நீங்கிற்று. அவன் குணமானான். அவனை புறப்பட்டு செல்லுமாறு இயேசு கூறினார். ஆனால் அவனை அவர் பலமாக எச்சரித்தார். நான் உனக்கு செய்ததை யாரிடத்திலும் சொல்லாதே, ஆனால் நீயாக போய் ஆலய ஆசாரியனிடத்திலே காட்டு, தேவனுக்கு காணிக்கை செலுத்து. ஏனென்றால் நீ குணமாகியிருக்கிறாய். மோசேயின் ஆணையின்படியே காணிக்கையை செலுத்து, இதனாலே நீ குணமானாய் என்பதை மக்கள் அறிந்து கொள்வார்கள் என்று இயேசு கூறினார். அந்த மனிதன் அங்கிருந்து சென்று தான் கண்ட எல்லா மக்களிடமும் இயேசு தன்னை குணப்படுத்தினதை பற்றி சொன்னான். எனவே இயேசுவை பற்றிய செய்தி எங்கும் பரவினது. அதனாலே இயேசுவாலே நகரத்துக்குள்ளே வெளிப்படையாக நுழைய முடியவில்லை. மக்கள் இல்லாத இடங்களிலே இயேசு தங்கியிருந்தார். இயேசு எங்கிருந்தாலும் அனைத்து மக்களும் இயேசுவை தேடி வந்தார்கள். இயேசு உங்களை சுகப்படுத்தும்படியாக விரும்புகிறார். இயேசுவை குறித்து சொல்வீர்களா? ஆமென்.